ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். அன்பே சாயிராம். ஒவ்வொரு நாளும் என்னுடைய ஒவ்வொரு வாக்கையும் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறாய். எல்லா வாக்குகளும் ஒரு நாள் நிச்சயமாக பலிக்கும் என்ற நம்பிக்கையும் உன் ஆழ் மனதில் இருந்து கொண்டுதான் இருக்கிறது, இருக்கத்தான் செய்கிறது. ஆனாலும் கூட ஒரு வாக்கு கூட நம் வாழ்க்கையில் நடைபெறுவதற்கான அறிகுறிகளே இல்லையே என்ற அச்சம் கூட உன் மனதில் இருப்பதை என்னால் உணர்ந்து கொள்ள முடிகிறது என் தங்கமே. சாயப்பா எனக்கு நல்லது செய்வார்தான், வாக்கு கண்டிப்பாக பொய்யாகாது. ஆனாலும் எத்தனை நாட்கள், எத்தனை வாரங்கள், எத்தனை வருடங்கள் தான் நான் காத்து கொண்டே இருப்பது என்ற கேள்வியும் எனக்கு மிக நன்றாகவே புரிகிறது என் பிள்ளையே. என் பிள்ளையே, உன் சாயப்பா ஷீரடி சமாதியிலிருந்து பொய்யுரைக்க மாட்டேன். இதை கேட்கும் நொடி முதல் சில நல்ல அறிகுறிகளை உணர்வாய் நிச்சயமாக. இது என்னுடைய வெறும் வார்த்தைகள் அல்ல, உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். இந்த சத்திய வாக்குகள் நிச்சயமாக உன் வாழ்வில் பலிக்கும். அதற்கான அறிகுறியை நீயே உணர்ந்து கொள்வாய். நம்பிக்கையோடு இதை முழுவதுமாக கேள். உனக்கான அந்த அறிகுறி நிச்சயமாக உனக்கு புலப்படும். இதோ இப்பொழுதுமே உனக்கான வாக்குகளை நான் கொடுத்து கொண்டிருக்கிறேன். நீயும் போதுமானவரை காத்திருந்து விட்டாய், போதுமானவரை பொறுமையோடு காத்திருந்து விட்டாய். உன் பொறுமைக்கான பரிசு, உன் பொறுமைக்கான பதில் நிச்சயமாக உன் கைகளில் கொண்டு வந்து நான் கொடுப்பேன். இனிமேல் நீ எங்கேயும் எதற்காகவும் காத்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் நானே வந்து உன் வேலைகளை உனக்கு முன்பாகவே முடித்து தருவேன். உன்னுடைய கர்ம வினைகளிலிருந்து உன்னை காப்பேன். உன் கர்ம வினைகளில் இருக்கும் வலிமைகளை நான் எடுத்துக்கொண்டு உனக்கு அதற்கான பயிற்சியை, அந்த கர்ம வினைகளால் வரும் கஷ்டத்தை தாங்கிக் கொள்ளும் மனப்பக்குவத்தை நான் உனக்கு கொடுப்பேன். இது வெறும் வார்த்தையல்ல, உன் சாயப்பாவின் சத்திய வாக்குதான். இனி வரும் காலமெல்லாம் உன்னுடைய கை ஓங்கி நிற்கப் போகிறது. உன்னை தேடி உன்னுடைய வளர்ச்சியை பார்த்து சிலர் அவர்களை அறிமுகம் செய்து கொள்ள உன்னை தேடி வருவார்கள். நம் வாழ்க்கையிலா இந்த மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்று நீயே ஆச்சரியத்துப்பட்டு அதிசயத்து நிற்கப் போகிறாய். நம் வாழ்க்கையில் மாற்றங்கள் நிகழ்த்திவிட்டார் சாயப்பா என்ற வார்த்தைகள் உன் வாயிலிருந்து நிச்சயமாக வரும். கண்களில் வழியும் நீருடன் நிரந்தர தீர்வுக்காக என்னை நோக்கி நீ காத்து கொண்டிருந்தாயல்லவா? அழாதே என் பிள்ளையே. அந்த கண்ணீரை ஆனந்த கண்ணீராக மாற்றுவது என்னுடைய பொறுப்பு. நீ நிச்சயமாக உன் வாழ்க்கையில் முன்னேறுவாய். உன் மனதில் எதிர்காலத்தை பற்றிய பயம் இருந்தால் அதை உடனே தூக்கி எறிந்துவிடு. உனக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறேன் கேள். உன்னுடன் எங்கும் எப்பொழுதும் நான் இருந்து கொண்டுதான் இருக்கிறேன். நீ சிறிதும் கவலையில்லாமல், தயக்கமில்லாமல் இரு. எந்த ஆபத்திலிருந்தும் நீ முழுமையாக காப்பாற்றப்படுவாய் என்பதில் உனக்கு எந்தவித சந்தேகமுமே வேண்டாம். ஒவ்வொரு வினாடியும் நான் உன்னுடன் இருக்கிறேன். நீ தனியாக நடப்பதாக நினைக்கிறாயா? உன் பாதை என்னாலேயே வடிவமைக்கப்பட்டது என்பதை தீர்க்கமாக நம்பு. நான் உன் வாழ்க்கையை உருவாக்கியவன். நான் உன்னுடன் நடைப்பயிற்சி செய்து கொண்டிருக்கிறேன். 8 திக்கிலும் இருந்து உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறேன். நீ சிந்தும் கண்ணீர் மட்டும் வலிகளை நான் உணர்வேன். நானே மருந்தாகவும் நானே உன் படைப்பாளியாகவும் இருந்து கொண்டிருக்கிறேன். எனது கண்களை நன்றாக உற்றுப்பார். உன் வலிகளை மௌனமாக குணப்படுத்தி உனக்கான நல்ல நேரத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறேன் உன் சாயி தேவா. நான் உன்னை பாதுகாப்பேன். உன் மீது அன்பாக இருக்கிறேன். என் அனுமதி இல்லாமல் எதுவுமே இங்கு நடக்காது. எவரும் எதையும் உனக்கு செய்யவும் முடியாது. நானும் எந்த தீங்கையும் உன்னை நெருங்கவும் விடமாட்டேன். எப்பொழுதுமே நம்பிக்கையோடு இரு, சந்தோஷமாக இரு. உன் வாழ்வில் நான் ஒளியேற்றுவேன். இது என்னுடைய சத்திய வாக்கு.
என்னுடைய வாக்கு என்றாவது பொய்த்ததுண்டா? என்னை நம்பியவர்களை நான் எந்த நொடியும் விட்டுக் கொடுத்ததே இல்லை. இரவெல்லாம் உன் தலையை வருடிக் கொடுத்தபடி உன் அருகிலேயே நான் உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன். உன் இதயத்தை என்னை நோக்கி திருப்பு. உன் உடலை வருத்தி உபவாசமெல்லாம் இருந்து என்னிடம் வேண்டுகோள் வைத்துக் கொண்டிருக்கிறாய். இதை இந்த சாயி நிறைவேற்றி விடுவேன் என்ற நம்பிக்கை உன் மனதில் வலுப்பெற்று விட்டது. உனக்குதான் எத்தனை தொல்லைகள்! 2 பக்கம்தான் இடி வந்து கொண்டே இருக்கிறது போல உணர்கிறாயா? கஷ்டப்படுகிறாய் என்றால் அதற்கான சந்தோஷம் கூடிய விரைவில் உன் வாழ்வில் வரும் என்ற நம்பிக்கையை மட்டும் எப்பொழுதுமே இழந்து விடாதே, மறுத்தும் விடாதே. உனக்கானது நிச்சயமாக உன்னிடம் வந்து சேரும். உன்னிடம் சேர்வதற்கான அத்தனை வேலையையும் நான் இங்கு செய்து கொண்டுதான் இருப்பேன். உன் பூர்வ ஜென்மத்தின் புண்ணியத்தாலே நீ என்னை அடையாளம் கண்டிருக்கிறாய். எனக்கு செய்யும் சேவையின் மூலம் நான் பிரீத்தியடைந்து உனக்கு சேவகம் செய்ய ஆரம்பிப்பேன். உனது நிலை முற்றிலும் மாறி இன்பமயமாக போகிறது. நீ நினைத்ததெல்லாம் கிடைக்கப் போகிறது. கேட்டதெல்லாம் நடக்கப் போகிறது. துன்பத்திற்கும் உனக்கும் நெடுந்தூரம் இருக்கப் போகிறது. அப்போது நீ என்னை நோக்கி கூப்பிடுவாய். நான் உனக்கு உடனடியாக பதில் தருவேன். உன் பெயரை யார் சொன்னாலும் அவர்களுக்கும் உதவி செய்வேன். இவ்வளவு விஷயங்கள் உன் வாழ்வில் நடைபெற வேண்டும் என்பதற்காகவே கஷ்டத்தை உனக்கு நான் அனுமதித்தேன். ஏனெனில் இந்த மாதிரியான கஷ்டத்தை உன்னை தவிர வேறு யாரும் தாங்கிக் கொள்ளவே முடியாது. உன்னால் மட்டுமே அது முடியும். இந்த துன்ப சுமை தூக்கி இன்ப நிலைக்கு வழிகாட்ட நீ எனக்கு எப்பொழுதுமே தேவை. அதனால் என்னுடைய பிள்ளையே, நான் உன்னை படம் போட்டு கொண்டிருக்கிறேன். திட்டத்தை தீட்டிக் கொண்டிருக்கிறேன். மனம் வேதனையாக இருக்கிறதே என்று புலம்பாதே. நடப்பது அனைத்தும் நன்மைக்கே என்பதை தீர்க்கமாக நம்பு. இனி நடப்பது எல்லாம் உனக்கு நன்மையாகவே இருக்கும்படி நான் பார்த்து கொள்கிறேன். நடப்பது எல்லாமே நிரந்தரமான நன்மையாக இருக்கும்படி நான் வேலை செய்து கொண்டிருக்கிறேன். அதற்கான திட்டத்தையும் தீட்டிக் கொண்டிருக்கிறேன். மிக விரைவில் உனக்கான பொன்னான நாள் வந்து கொண்டே இருக்கிறது. இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்குதான். என் வாக்கு என்றுமே பொய்த்ததில்லை. பொய்க்கவும் நான் விட்டுவிட மாட்டேன். வேதனையாக இருக்கிறதே, கவலையாக இருக்கிறதே, மாற்றங்கள் வரவே இல்லையே என்று புலம்பாதே. அதற்கான அறிகுறி நிச்சயமாக உனக்கு தென்படும், புலப்படும். அப்பொழுது உன் முகம் மலரும். அந்த முகம் மலர்வதை பார்க்க உன் சாயப்பாவும் காத்து கொண்டே இருக்கிறேன். எப்பொழுதும் எல்லா நாளும் கவலையை விட்டொளி. உறுதியுடன் இரு. என் பக்தர்கள் துக்கப்படுவதில்லை. ஷீரடியில் கால் வைத்த அக்கணமே உன்னுடைய துன்பத்திற்கு முடிவு வந்துவிட்டது என்பதை தீர்க்கமாக நம்பு. என் மேல் நம்பிக்கை வைத்து விட்டாயல்லவா? இனி உன் வாழ்வில் நீ நினைப்பது எல்லாமே உன் வசம்தான். மனம் கஷ்டமாக இருக்கிறதே என்று வருத்தப்பட்டு கொண்டிருக்கும் என் பிள்ளையே, மனம் பாரமாக இருக்கிறது போல உணர்ந்தால், மனவேதனையில் தவித்து கொண்டிருந்தால், உன் மனதில் ஒரு இனம் புரியாத சோகம் நிலைத்து இருப்பது போல உணர்ந்தால், இதை முழுவதுமாக நம்பிக்கையோடு கேள். நான் கடவுளல்ல, உன் அப்பா, உன்னுடைய தந்தை என்று நீ நினைத்தால் நிச்சயமாக இதை முழுவதுமாக கேள். நான் உன் தந்தை இருக்கிறேன். உன் வாழ்க்கையை மீட்டெடுப்பேன். நல்ல நிலைமைக்கு உன்னை கொண்டு வருவேன் சர்வ நிச்சயமாக. வாழ்க்கை என்றாலே ஏற்றம், இரக்கம், இன்பம், துன்பம், மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆனந்தம், கோபம், விரக்தி, போராட்டம் என்று எல்லாமே கலந்துதானே இருக்கும். அதை லாவகமாக கடந்து வந்தால்தானே உன் வாழ்க்கையின் வெற்றியின் சுவாரஸ்யமே அடங்கியிருக்கும். அதை விட்டுவிட்டு எப்பொழுதுமே எதையோ பறிகொடுத்தது போல, எதையோ வாழ்க்கையில் முழுவதுமாக இழந்து விட்டதைப் போல, வாழ்க்கையையே வெறுத்து விட்டது போல எப்பொழுதுமே இப்படியே இருந்தால் என்னத்தான் செய்ய முடியும்? இந்த உலகத்தில் வாழும் எல்லா மக்களுக்கும் எல்லா சூழ்நிலையிலும் ஒன்று போல் அமையாது.
அவரவர் செய்த கர்ம வினைகளின் பயனாக அவரவர் இன்பத் துன்பத்தை அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள், அனுபவித்துதான் ஆக வேண்டும். இதிலிருந்து யாருமே தப்பவே முடியாது. எப்பொழுதுமே அன்பு, எதிர்பார்ப்பு, ஆசை என்று இவையெல்லாம் அளவுக்கு மீறி சென்றாலே கஷ்டம்தான் வரும், வேதனைதான் வரும், மன போராட்டம்தான் மிஞ்சும். எனவே எதிலையுமே அதிகமாக ஆசைப்படுவதை விட்டுவிடு. உனக்கு என்ன இருக்கிறதோ, உனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறதோ, உனக்கு என்ன எழுதப்பட்டிருக்கிறதோ அதை வைத்து நிம்மதியாக மகிழ்ச்சியாக வாழ பழகினாலே போதும். உன் வாழ்க்கையில் நீ பல சந்தோஷங்களை ஒவ்வொன்றாக காணலாம். மற்றவர்களின் துயரத்தை கேட்கும் பொழுது இப்படி நம் வாழ்விலும் நடந்துவிடுமா, நிகழ்ந்துவிடுமா என்று நீயே ஒரு கற்பனையை உன் மனதிற்குள் யூகிக்காதே. அவரவர்க்கென்று தனிப்பட்ட வாழ்க்கை இருக்கிறது. அவரவர் செய்த கர்ம வினைகளின் பயனாக அவரவர்க்கு இன்பமும் துன்பமும் மாறி மாறி வந்து கொண்டேதான் இருக்கும். எதுவுமே இங்கு நிரந்தரமே இல்லை. நிரந்தரமே இல்லாத இந்த வாழ்க்கையில் உனக்கு வரும் சோகமும் சங்கடங்கள் மட்டும் உன்னிடம் நிரந்தரமாக இருந்துவிட முடியுமா? அல்லது இருந்துதான் விடுமா? அல்லது நான் தான் அதை அனுபவித்து விடுவேனா? நன்றாக சிந்தித்துப்பார். நான் உன் அருகிலேயே இருக்கும் பொழுது தேவையில்லாத மனக்குழப்பம் உனக்கு வேண்டவே வேண்டாம். இப்படி எதையுமே சந்தேக கண்ணோடே பார்த்தால் உன் வாழ்க்கையே சந்தேகமாகத்தான் கழிக்க முடியுமே தவிர நிம்மதியாக உன் வாழ்க்கையை உன்னால் வாழவே முடியாது. இப்படி சந்தேக கண்ணோடே உன்னை சுற்றி இருப்பவர்கள் அனைவரையும் நீ பார்த்து கொண்டிருந்தால் உன்மேல் உண்மையான அன்பும் பாசமும் வைத்திருப்பவர்களுக்கு கூட உனக்கு சந்தேகமாகத்தான் தோன்றும். இவர்களும் நம் வாழ்க்கையை வீணடிப்பதற்கு, நம் வாழ்க்கையை கஷ்டப்படுத்துவதற்காக வந்திருக்கிறார்களோ என்ற எண்ணம் உன் மனதில் தானாகவே வலுப்பெற்றுவிடும். என்னை உன் கடவுளாக நினைக்காமல், உன்னுடைய இறைவனாக நினைக்காமல், உன் தந்தையாக என்னை பாவித்து உன் மன குழப்பத்தில் இருக்கும் அத்தனை விஷயங்களையும் என் காலடியில் சமர்ப்பித்துவிடு. உனக்கு தேவையான அத்தனையும் நான் யோசித்து யோசித்து செய்து கொண்டுதான் இருக்கிறேன். உன் நீண்ட நாள் பிரார்த்தனை நிறைவேறப் போகிறது. உனக்கான நல்ல செய்தி வந்துள்ளது என் குழந்தையே. இன்று இரவுக்குள் அதி அற்புதமான ஒரு அறிகுறி உனக்கு புரியும். இதை முழுவதுமாக கேட்டுப்பார். அது உனக்கு மட்டுமே புரியும் ரகசியம். எப்பொழுதுமே உன் சாயப்பா மீது நம்பிக்கையாகவும் பொறுமையாகவும் காத்திருந்த உன்னை நான் எப்படி கைவிடுவேன் என்று நீ யோசித்தாய்? உன் வாழ்க்கையையும் உன் வழியையும் வெற்றியடைய செய்வதற்காகவே உன் சாயப்பா உன் இல்லம் நோக்கி வந்திருக்கிறேன். அதற்காகவே என் கண்கள் உன்னை எப்பொழுதும் பார்த்து கொண்டே இருக்கிறது. பெரும் மகிழ்ச்சியடைந்து நீ துள்ளி எழப்போகிறாய். பொறுத்திருந்து பார். எல்லாம் உனக்கு சாதகமாகவே முடியப் போகிறது. உன் நீண்ட நாள் பிரார்த்தனையை நிறைவேற்றிக் கொடுத்து உன்னை சந்தோஷக் கடலில் எனவே என் குழந்தையே, தைரியமாக இரு. தன்னம்பிக்கை மட்டுமே உன் மனதில் இருந்தால் போதும், அனைத்தையும் சாதித்து விடலாம் இந்த உலகத்தில். உனக்கு துணையாக அப்பா இருக்கும் பொழுது வீணாக எதற்குமே பயப்படாதே, குழம்பாதே, குழம்பி தவிக்காதே, கண்ணீர் சிந்தாதே. இதுநாள் வரை நீ பெற்ற தோல்வியில் எதையும் இழக்கவில்லை. நீ இழந்தது அனைத்தும் உனக்கு நன்மைக்காகவே இழந்திருக்கிறாய் என்பதை தீர்க்கமாக நம்பு. உனக்கு நல்லது கிடைக்கும் பொழுதும் நடக்கும் பொழுதும் உனக்கே புரியும், இழந்தது ஒருவித நன்மைக்காகத்தான் என்பது. அப்பொழுது உன் மனதிற்கு அதை ஏற்றுக்கொள்ளும். அதை உணர்ந்து கொள்ளும் தருணத்தையும் நான் உனக்கு எதிர்காட்டுவேன். நீ இழந்தது நீ வெற்றி அடைவதற்கான நல்ல வாய்ப்பை, அறிகுறியை உனக்கு கொடுத்துவிட்டுதான் சென்றிருக்கிறது என்பதை உணர்ந்து கொள் என் குழந்தையே. என்னுடைய சாய் பிள்ளைகள் பல பேர் இப்பொழுது வேண்டாத விஷயத்திற்கு கூட கோபப்படுவதை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். நீங்கள் கோபப்படுவதால் உங்களுடைய எதிரிதான் வெற்றி பெறுவார் என்பதை மறந்துவிட்டு கோபப்பட்டு கொண்டே இருக்கிறீர்கள்.
கோபத்தால் எதுவுமே சாதிக்கவே முடியாது. எனவே கோபத்தை விட்டுவிடு. தைரியத்தை மனதில் வளர்த்துக்கொள். நம்பிக்கையை மனதில் வளர்த்துக்கொள். நிச்சயமாக வாழ்க்கையில் வெற்றி என்னும் கனியை நிரந்தரமாக பிடித்து விடலாம். நல்லது எப்பொழுதுமே மனதில் நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். எப்படி வாழ வேண்டும், எவ்வளவு மகிழ்ச்சியாக வாழ வேண்டுமோ அந்த ஒரு எண்ணத்தை மனதிற்குள் எண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும். நம் எண்ணம் போல் உன் வாழ்வும் மகிழ்ச்சிகரமாகவே மாறும். அந்த மாற்றத்தை நான் என் பிரியமான கண்மணிக்காக செய்தே தீருவேன். சில காலமாக நீயாக இல்லை. மனதில் கவலைகள் உன்னை பாடாய் போட்டு படுத்தி கொண்டிருக்கிறது. நீ என்னிடம் வைத்த கோரிக்கைகளை நான் முடித்து கொடுப்பேன். வருத்தத்துடன் இருக்காதே. எனக்கு வேறென்ன வேலை இருக்கிறது? என் பிள்ளைக்கு செய்வதைத் தவிர வேறு வேலையே எனக்கு இல்லை. எதுவானாலும் அதை முதலில் உனக்கு முடித்து தருகிறேன். உனக்காகவே நான் உனது அம்மாவாக அப்பாவாக உனது மனதில் இருந்து கொண்டே இருக்கிறேன். எப்பொழுதும் இருப்பேன். நீ தவறு செய்தாயோ இல்லையோ, பாவம் செய்தாயோ இல்லையோ, நீ நல்லவனோ கெட்டவனோ, எப்போதும் எனது நாமத்தை உனது நாவினால் உச்சரித்தாயோ, அந்த கணமே உனது நான் என்ற சொல் அகந்தை இவை அனைத்தையும் அகற்றி என் பிள்ளையாகிய உனக்கு வாழ்க்கையில் அனைத்து ஏற்றத்தையும் கொடுத்து உன்னை வாழ்வில் உயர்த்துவேன். காத்திரு, பொறுமையாக காத்திரு. நான் இருக்கிறேன், கலங்காதே. சாயி என்று நீ அழைத்தால் அருகில் நான் உடனே வந்து நிற்பேன். வெற்றி, உனக்கான வெற்றி இன்னும் சிறிது நேரத்தில் வரப்போகிறது. நீ எதிர்பாராத இடத்திலிருந்து நல்ல செய்தி உன்னை தேடி வரும். நான் அதை உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் பொழுது எதற்குமே நீ பயப்படவோ கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. உன் வாழ்வில் யாரை நம்ப வேண்டும், யாரை நம்ப வேண்டாம் என்பதை தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டு பழகு. உன்னை நம்புபவர்களுக்காக நீ உயிரை கூட தியாகம் செய்யலாம். அவர்களுக்கு உன் அன்புதான் பொக்கிஷம். அவர்களை ஒருபோதும் மறந்து விடாதே. அவர்களுக்கு நம்பிக்கை துரோகம் மட்டும் செய்து விடாதே. அதுதான் மிகப்பெரிய பாவம். அதை நீ எங்கு போனாலும் அந்த பாவத்தை துடைக்கவே முடியாது. அதேபோல் நீ ஒருவர் மீது வைத்துள்ள நம்பிக்கைக்கு அவர்கள் பாத்திரம் இல்லாதவராக இருந்தால் அவர்களிடம் கோபமாக பேசாதே. அமைதியாக அவர்களை விட்டு விலகிவிடு. ஒருவர் உனக்கு நேரம் சரியில்லை என்று சொன்னால் அதை கண்டு கொள்ளாமல் என்னிடம் அனைத்தையும் ஒப்படைத்துவிடு. உனக்கான நேரத்தை படைப்பவனே நான் தானே. அதை உனக்கு நல்லதாகவும் வெற்றி உள்ளதாகவும் மாற்றி உன் வாழ்க்கையில் என் ஆசிர்வாதத்தோடு கூடிய அருளையும் உனக்கு வழங்கிக் கொண்டே இருப்பேன். உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை உனக்கு ஏன் மனக்கவலை? என் வாழ்க்கையில் நான் எப்பொழுதும் கஷ்டத்தை மட்டுமே அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். அந்த கஷ்டத்திலிருந்து மீண்டு முன்னேற்ற பாதையில் செல்ல எனக்கு ஒரு வழியும் கிடைக்கவில்லை. அந்த வழி கிடைத்தாலும் என்ன செய்வதென்று புரியவில்லை என்று வருத்தத்தோடும் ஏக்கத்தோடும் இருப்பவர்களுக்கு நிச்சயமாக இது ஒரு நல்ல வாய்ப்புதான். கிடைக்கும் வாய்ப்பை மிக சரியாக பயன்படுத்தி கொண்டாலே போதும். வாழ்க்கையில் வழி கண்களுக்கு தெரியும். அதற்கான கதவும் நிச்சயமாக திறக்கும். ஒரு ஊரில் ஒரு ஏழை குடும்பத்தை சேர்ந்த சிறுவன் தன்னுடைய வறுமையின் காரணமாக, தன் குடும்பத்தின் வறுமை நிலைமையின் காரணமாக தன்னுடைய பள்ளி படிப்பை பாதியிலேயே நிறுத்திவிட்டான். அவனது தந்தையோ ஒரு கூலி தொழிலாளி. வருமானம் மிக குறைவாக இருக்கும் என்பதால் அவர்கள் வீட்டில் பணப்பற்றாக்குறை, கவலை, வேதனை, கஷ்டம் தாண்டவம் ஆடியது. ஒருவேளை சாப்பாட்டை கூட நிம்மதியாகவும் திருப்தியாகவும் சாப்பிட முடியாத ஒரு நிலைமையில் வாழ்ந்து வந்தார்கள். அப்படி இருக்கையில் தன்னுடைய குடும்ப சூழ்நிலையை நினைத்து மிகவும் வருத்தப்பட்ட அந்த சிறுவன் தானும் ஏதாவது ஒரு வேலைக்கு சென்றால் உபயோகமாக இருக்குமே, என்ன செய்யலாம் என்று அதிகமாகவே சிந்திக்க துவங்கினான் அந்த சிறுவன். யோசனையோடையே
வீட்டிலிருந்து கிளம்பி வேலை தேடுவதற்காக வீட்டை விட்டு வெளியே வந்தான் அந்த சிறுவன். பல இடங்களுக்கு ஏறி இறங்கினான். பல இடங்களில் அவன் ஏறி இறங்கியும் கூட அவனுக்கு சரியான ஒரு வேலை கிடைக்கவே இல்லை. பல நாட்களாக வேலை தேடியும் தனக்கு என்று ஒரு வேலை கிடைக்கவே இல்லையே என்று மன வருத்தத்தோடு விரக்தியோடும் வாழ்ந்து வந்தான் அந்த சிறுவன். அப்படி ஒரு நாள் வேலை நிமித்தமாக வேலை தேடுவதற்காக சென்று கொண்டிருக்கும் பொழுது சரியான பசி அவனை வாட்டியது. கால்களெல்லாம் நடுங்கியது. அவனால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாமல் திணறினான் பசி மயக்கத்தால். அப்பொழுது ஒரு நாடக கொட்டாய் அருகே அவன் சென்று கொண்டிருந்தான். அப்பொழுது சிறிது ஓய்வெடுக்கலாம் என்று அந்த நாடக கொட்டகையில் முன்பாக அமர்ந்து கொண்டான். எப்பொழுதுமே அந்த கொட்டகையில் ஒரு நாடகம் நடந்து கொண்டே இருக்கும். அந்த நாடகத்தை பார்க்க பணக்காரர்கள், செல்வந்தர்கள் என ஒவ்வொருவருவாக தினமுமே வருவார்கள். குதிரை வண்டியில் வருவார்கள். அப்படி அந்த நாளும் ஒரு பெரிய செல்வந்தர் ஒரு குதிரை வண்டியில் வந்து இறங்கினால் அங்கு நடக்கவிருக்கும் நாடகத்தை கண்டு களிப்பதற்காக. அப்படி அந்த செல்வந்தர் வந்து தன்னுடைய குதிரை வண்டியை நிறுத்திவிட்டு நாடகத்தை பார்க்க செல்லும் பொழுது அங்கே அவன் உட்கார்ந்திருப்பதை பார்த்தார். உடனே அந்த பையனை பார்த்து, சிறுவனே, இங்கு பல தடவை குதிரையும் வண்டியும் காணாமல் போகிறது. எனவே அதை தவிர்ப்பதற்காக இன்று என்னுடைய குதிரையையும் வண்டியையும் பாதுகாப்பாக பார்த்துக்கொள். நான் நாடகத்தை பார்த்துவிட்டு மீண்டும் வரும் பொழுது உனக்கு காசு தருகிறேன், செய்வாயா என்று கேள்வியோடு அந்த சிறுவனை பார்த்து கேட்டார். பசியோடு நின்றிருந்த அந்த சிறுவனுக்கு காசு கிடைக்கிறதே என்றதும் சந்தோஷம் தாங்க முடியவில்லை. சந்தோஷமாக நான் பார்த்து கொள்கிறேன் என்று அந்த செல்வந்தரிடம் தலையை ஆட்டிவிட்டு மிகவும் பொறுப்பாக அந்த வண்டியையும் குதிரையையும் பார்த்து கொண்டான். ஒரு வழியாக நாடகம் முடிந்து வெளியே வந்த அந்த செல்வதற்கு ஆச்சரியம் தாங்க முடியவில்லை. நிற்பது தன்னுடைய குதிரைதானா என்ற சந்தேகமும் வந்துவிட்டது. ஏனென்றால் அந்த சிறுவன் குதிரையை நன்றாக துடைத்து சுத்தம் பண்ணி அந்த வண்டியையும் நன்றாக அழகாக வைத்திருந்தான். ஏனென்றால் இத்தனை நாட்களாக தன்னுடைய குதிரையையும் வண்டியையும் அவ்வளவு சுத்தமாக அந்த செல்வந்தர் பார்த்ததே இல்லை. எனவே மிகவும் மகிழ்ச்சியடைந்த அந்த செல்வந்தர் சொன்னதற்கு பதிலாக நிறையவே அந்த சிறுவனுக்கு பணம் கொடுத்தார் அந்த செல்வந்தர். ஏதோ காசு கிடைக்கும் என்று அவன் செய்த செயல் கை நிறைய காசை அள்ளி கொடுத்தது அந்த சிறுவனுக்கு. இப்படியே மறுநாளும் அதே நாடக கொட்டகைக்கு சென்றான். அன்றும் அங்கு வந்த செல்வந்தர் பல பேர் தன்னுடைய குதிரையையும் மாட்டு வண்டையும் பார்த்து கொள்ளும்படி அவனுக்கு வேலை கொடுத்தனர். இப்படியே நாட்கள் சென்று கொண்டே இருந்தது. அவனும் தன்னுடைய வருமானத்தை ஈட்டிக்கொண்டே இருந்தான். இப்படியே அவனுக்கு வருமானமும் பெருகிக் கொண்டே வந்தது. சில நாட்களில் அவனே ஒரு குதிரை வேலையாட்களை அமைத்து, குதிரைகளுக்கு வேலை செய்ய வேலையாட்களையும் அமைத்து அவன் ஒரு முதலாளியாகவும் ஆகிவிட்டான். சிறுவன் கொஞ்சம் கொஞ்சமாக இளைஞனாக மாறினான். ஆனாலும் தனக்கு என்று ஒரு வேலை கிடைத்துவிட்டது, நாமும் முதலாளியாகிவிட்டோம் என்று அவன் அப்படியே இருந்து விடவில்லை. நாடக கொட்டாயில் தினம் தினம் நடக்கும் நாடகங்களும் அதனுடைய வசனங்களையும் கேட்டுக்கொண்டே இருப்பான். சில வசனங்கள் இப்படி இருந்தால் நன்றாக இருக்குமே என்று தனக்குள் சொல்லிக் கொண்டும் இருப்பான். தினமுமே அந்த நாடகங்களையும் வசனங்களையும் கேட்டு கேட்டு அவன் மனதில் புதுவிதமான யோசனைகளும் கருத்துகளும் சிந்தனைகளும் எழ ஆரம்பித்தது. அப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் அந்த நாடக கொட்டாய்க்கு முன்பாக நிறைய கூட்டம் கூடியது. முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிப்பவர் அங்கு அன்று வரவில்லை. இதனை பார்த்த அந்த நாடக கொட்டகையின் நிர்வாகி பதறிப்போனார். என்ன செய்வது என்று, நாடகத்தை நடத்தியே ஆக வேண்டுமே, என்ன செய்வது என்று ஒரு விதமான பதற்றத்தோடு நின்று கொண்டிருந்தார் அந்த நிர்வாகி. அந்த சந்தர்ப்பத்தை தனக்கே உரியதாக்கிக் கொண்ட அந்த இளைஞன், அந்த கதாபாத்திரத்துக்கான நடிகர் வரவில்லையே, தாம் அந்த கதாபாத்திரத்தை ஏற்று நடிக்கலாமா என்று தன்னுடைய ஆர்வமான சிந்தனையை அந்த நிர்வாகியிடம் கேட்டான்.
வேறு வழியே இல்லாமல் அந்த நிர்வாகியும் 2 மனதாக சம்மதமும் தெரிவித்தார். அவனும் தன்னுடைய அனைத்து திறமைகளையும் பயன்படுத்தி தனக்கு முன்பாக நடித்தவரை விட மிக ஆழமாகவும் அர்த்தமுள்ள வசனங்களையும் பேசி அனைவருடைய கைத்தட்டலையும் வாங்கிவிட்டான் அந்த இளைஞன். அவனின் திறமையை பார்த்து ரசித்த அந்த நிர்வாகி அவனுக்கு மீண்டும் மீண்டும் வாய்ப்புகளை கொடுக்க துவங்கினார். அவனும் அதோடு விட்டுவிடாமல் தனக்கு சொந்தமாக சில வசனங்களையும் சில நாடகங்களையும் எழுதி இயக்கி அந்த நிர்வாகியிடம் கொடுத்தான் அந்த இளைஞன். இப்படியே அந்த இளைஞன் தனக்கு கிடைக்கும் வாய்ப்பை மிக சரியாக பயன்படுத்தி கொண்டு வாழ்க்கையின் உச்சத்தை அடைந்தான். நாமும் நம் வாழ்க்கையில் நமக்கு வாய்ப்பு கிடைக்காமலா போய்விடும் என்ற எண்ணத்தோடு உட்கார்ந்திருப்பதை விட கிடைக்கும் வாய்ப்பை மிக சரியாக பயன்படுத்தி வாழ்ந்தாலே போதும், வெற்றி நம் வசமாகும். கிடைக்கும் வாய்ப்பை விட்டுவிடாமல் இருந்தாலே போதும், வாழ்வு நம் வசம்தான். வந்திருக்கும் வாய்ப்புக்கான சரியான தகுதியும் திறமையும் இல்லாமல் இருந்தாலும் கூட நம்பிக்கையோடு அதில் இறங்கி அந்த வாய்ப்பை மிக சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் வென்றே காட்டலாம். இறைவன் மீது தீராத நம்பிக்கையும் நம் திறமையின் மீது முழு நம்பிக்கையும் வைத்தால் நாம் செய்யும் வேலை எதுவாக இருந்தாலும் அதில் வெற்றி நம் வசம் ஆகும். நம் சாயப்பா நம்மோடு இருக்கும் வரை நாம் வீழ்வதற்கு அவர் இடம் கொடுக்கவே மாட்டார் என்ற விடாமுயற்சியோடும் நம்பிக்கையோடும் தீர்மானத்தான எண்ணத்தோடும் வாழ்க்கையில் முன்னேறிக்கொண்டே இருக்கலாம், போராடிக்கொண்டே இருக்கலாம், வென்றே காட்டலாம். நம் சாயப்பா நம்மோடு இருக்கும் வரை நமக்கு ஏன் மனக்கவலை? மாற்ற முடிந்ததையெல்லாம் மாற்றிவிடு. அதேபோல் மாற்ற முடியாததை அப்படியே ஏற்றுக்கொண்டு வாழப் பழகு. அதையும் ஏற்க முடியவில்லை என்றால் அதை உன் மனதிலிருந்து நீக்கிவிடு. உன்னை சுற்றி இருப்பவர்களும் நீ உயிராய் நேசிப்பவர்களும் யாராக இருந்தாலும் உன்னை உதாசீனப்படுத்தினால் அது உதாசீனமே அல்ல. விதையாக இருக்கும் நீ மரமாய் பெரிய விருட்சமாய் வளர்வதற்கான உரம்தான் அது. அந்த உதாசீனம். உனக்கு வரும் உதாசீனங்களையும் நிராகரிப்புகளையும் எதிர்த்து நிற்காதே, அதை முழுவதுமாக ஏற்றுக்கொள். கோபப்படாதே. கோபமும் ஒரு விதமான அன்புதான். அதை எல்லோரிடமும் காட்ட முடியாது. ஒரு சில பேர் மட்டிடம் மட்டுமே அதை காட்ட முடியும். யாருமே கஷ்டப்பட்டு சிரிக்க முடியாது. அதேபோல் யாரை கஷ்டப்படுத்தியும் நாம் சிரித்தால் அது நம் வாழ்வுக்கு பெரும் துன்பமாகி போய்விடும். மன வருத்தமாக இருக்கும் பொழுது கூட, சோகமாக இருக்கும் பொழுது கூட, மன வேதனையில் தவித்து கொண்டிருக்கும் போது கூட சிரித்து கொண்டே இரு என் குழந்தையே. உன்னுடைய சிரிப்புக்காக ஒரு கூட்டமே உன்னை நேசிக்க கூடும். யார் உன்னை வெறுத்து ஒதுக்கினாலும் நீ மட்டும் உன்னை நேசித்து கொண்டே இரு, எப்பொழுதும் எல்லா சூழ்நிலையிலும். ஏனென்றால் இந்த உலகில் மிக உன்னதமான ஒன்று அன்பு மட்டுமே. உன்னையே நீ நேசித்தால் உன்னை சுற்றி இருப்பவர்கள் நிச்சயமாக உன்னை நேசிப்பார்கள். உன்மேல் உண்மையான அன்பை பொழிவார்கள். என் அன்பு பிரியமே, வலிகள் இல்லாத வாழ்க்கையும் இல்லை, வழிகள் இல்லாத வாழ்வும் இல்லை. உன்னுடைய வழியையெல்லாம் கடந்துவிட்டு உனக்கான வழியை தேடு. தேவையில்லாத இடத்தில் வீணாக உன் வார்த்தைகளை பிரயோகிக்கப்படுத்தாதே. தேவைப்படும் இடத்தில் மட்டுமே பேசி பழகு. அப்பொழுதுதான் உன் வார்த்தைக்கு மதிப்பிருக்கும். எது வந்தாலும் எது நடந்தாலும் வாழ்க்கையை சமநிலையோடு நீ தேட நினைத்தால், வாழ நினைத்தால் எதையுமே இழக்கவும் வேண்டிய அவசியமில்லை. வீணாக மனவேதனைப்பட வேண்டிய அவசியமே இருக்காது. இதுதான் குழந்தையே வாழ்க்கையின் மிக பெரிய ரகசியம். உன் வாழ்க்கையில் சொத்தை அதிகமாக சேர்த்து வைக்காவிட்டாலும் பரவாயில்லை. மற்றவர்களின் மனம் நோகும்பாறு அதிகமாக சொத்து சேர்க்காமல் இருப்பதே மிக நல்லது. ஏனென்றால் நீ செய்யும் பாவத்தை சுமக்கப் போவது நீ அல்ல, உனக்கு பின்னால் வரும் உன் சன்னதிதான் என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. வீணாக நீ செய்த பாவத்திற்கு அவர்களை ஆளாக்கி விடாதே. கஷ்டத்தை அவர்களை தாங்க வைக்காதே. அப்பா இருக்கும் வரை, அப்பா என்ற நிழலில் இருந்தவரை வெயில் உன்னை சுட்டதே இல்லதல்லவா? உன் மனதில் கஷ்டம் வந்ததே இல்லையல்லவா?
இப்பொழுது அந்த கஷ்டம் உன் மனதிற்கு தெரிகிறதென்றால், இப்பொழுது அந்த வெயில் உனக்கு சுடுகிறதென்றால், அப்பாவின் நிலைமையை யோசித்துப் பார். உனக்காகவே உன் வலிகளையும் வெயிலின் உஷ்ணத்தையும் தன் பிள்ளைக்காக ஏற்றுக்கொண்ட அப்பாவின் நல்ல எண்ணத்தை நினைத்துப் பார். இதுவரை உனக்கு எந்த கஷ்டத்தையும் வேதனையும் கொடுக்காத சாயப்பா இப்பொழுது ஏன் அதை உணர வைக்கிறார் என்பதை தீர்க்கமாக சிந்தனை செய்.